ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கலாக்காய் யாருடைய பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலாக்காய் அறுவடை காட்டுறேங்க உங்களுக்கு. இதை தொடர்ந்து உங்களுக்கு வெள்ளைப்பாகல் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பசலைக்கீரை அறுவடை இருக்குது. எல்லா அறுவடையும் இதில் காட்டியிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. அதனால் தேவைப்படுறவங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி வந்து கலாக்காவை வந்து நான் அறுவடை பண்ணுறேங்க. பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததெல்லாம் இப்போ இப்படி தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா வந்து அப்படியே சுருங்குதுங்க. அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி தானாகவே மரத்தில் வந்து அப்படியே சுருக்கம் கொடுக்குதுங்க காய்ங்க. அதாவது நல்ல பெரிய காயாக இருந்தது கூட இப்போ நம்ம பழுக்கும் அப்படின்றதுனால நான் விட்டு வச்சுருந்தோங்க. அது என்னென்னா காயாகவே அப்படியே தோல்லாம் சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காம்பும் பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் காய் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இந்த காய் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் பெருசாகும், பழமாகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்தில எனக்கு சுருக்கம் வதங்கி சுருங்குதுங்க காய். அதனால தான் சரி இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. ஏன்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாரி ஆகுதுங்க. அதாவது திராட்சை எப்படி நம்மளுக்கு வந்து செடியிலே இப்ப அறுவடைக்கு வந்துருச்சுன்னா, அப்படியே தானாவே சுருக்கம் குடுக்குமோ, அதே மாரி இதுவும் அப்படியே சுருக்கம் குடுக்குதுங்க காயெல்லாம். நல்லா பெருசா இருந்ததுங்க. நான் இன்னும் பெருசாகுன்ட்டு நான் விட்டுட்டேங்க. அது என்னன்னா இப்ப சுருக்கம் குடுக்குதுங்க. அதனால தான் சரி பூரா வத்தறதுக்குள்ள பறிச்சிடலான்ட்டு இப்ப பறிக்கிறேங்க. சென்னை போயிட்டு வந்த பின்னாடி இன்னும் எனக்கு வாய்ஸ் வந்து இன்னும் தொண்டை கட்டின்கிற மாரியே இருக்குதுங்க. அதனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தொண்டை சரியானதும் உங்களுக்கு வந்து சரியா போயிடுங்க வாய்ஸு கேட்க. பாருங்க எவ்வளோ ஒவ்வொன்னும் பாருங்க நல்லா தேர்ன மாரி நல்லா பெருசா இருக்குதுங்க. இது வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட காய்ங்க. நம்ம பசங்களுக்கு இத வந்து அது சாப்பிட வைக்கும்போது எனக்கு ஒரு திருப்திங்க. நாம்ப சாப்பிட்ட காய வந்து பசங்க சாப்பிடுறத பார்க்கும்போது, நம்மளுக்கு அதில ஒரு சந்தோஷம். எப்படின்னா, நானே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, காய் தான் பார்த்துருக்கேன். செடிய பார்த்தது கிடையாதுங்க. அந்த மாரி இப்ப என்னுடைய பசங்களுக்கு நான் செடியும் காட்டியிருக்கேன். அதனுடைய காய் இப்படி விளையுதுன்றதையும் காட்டியிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு அதில ஒரு மன திருப்தி. அதாவது நம்ப கண்ல பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பசங்களுக்கு நான் கண்ல காட்டியிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு அதில ஒரு சந்தோஷங்க. அது இந்த காய பறிச்சு அவங்களுக்கு அத சாப்பிட வைக்கும்போது, உண்மையிலே எனக்கு அந்த செடியில எத்தினி குத்து நான் வாங்கியிருந்தாலும், எனக்கு அதில ஒரு மகிழ்ச்சிங்க. என் பசங்க இத பார்த்து சாப்பிட்டு, அது நல்லா இருக்குமா அப்படின்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க. இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா, பராமரிப்புன்னு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லைங்க. எந்த நோவும் இதுக்கு தாக்குறது கிடையாதுங்க. எந்த கள்ளிப்பூச்சியோ, மாவுப்பூச்சியோ எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. தண்ணி மட்டும் விட்டா போதுங்க. வேற எதுவுமே இதுக்கு லிக்விட் தண்ணி கூட ஊத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த மாரி இந்த செடிக்கு எந்த ஒரு ஆட்டு எருவுலேருந்து, களைச்செடிங்கள போறதுலேருந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நாம தாங்க பண்றோம். ஏன்னா சீக்கிரம் வளரட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி நாம தான் செய்றோங்க. ஆனா இதுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு எந்த பராமரிப்புமே இதுக்கு தேவையில்லைங்க. இப்ப டிராகன் ஃப்ரூட் எப்படி நம்ப எந்த பராமரிப்புமே நம்ம பண்ணலனாலும் அது பாட்டுன்னு வளருதோ, அதே மாரி இதுவும் எந்த பராமரிப்பும் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுத்து வளர்த்தணுன்றதெல்லாம் இந்த செடி கிடையாதுங்க. தண்ணி குடுத்தாவே நல்லா வளருதுங்க இது. காய் நல்லா சட்டைக்கு சட்டைக்கு நல்லா காய் வச்சிருந்ததுங்க. நான் மாடிக்கு தண்ணி விடும்போதெல்லாம் என்னுடைய எனர்ஜிக்கு இதுதாங்க காரணம். மேல தண்ணி விட்டுட்டு போற வரைக்கும் நல்லா எனர்ஜியா இருக்குங்க உடம்பு. அந்த மாரி இந்த காய் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சத்து நிறைந்ததுங்க. யாருக்கெல்லாம் கலாக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் குடுங்க. உங்களுக்கு இந்த காய பார்க்கும்போது உங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருதா அப்படின்றதையும் கமெண்ட் குடுங்க. நானும் அத படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க காய். இப்படி இருந்த காய் தாங்க இவ்வளோ அந்த சின்னதாவும் ஆயிடுச்சு. சுருக்கம் உள்ள ஆரம்பிச்சுருச்சு. ஆனா டேஸ்ட் வாரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. ஒண்ணும் பெருசா டிஃபரண்ட் இல்லைங்க. இந்த பால் பூரா பார்த்தீங்கன்னா, அந்த கையில அப்படியே ஒட்டிக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா அறுவடை பண்ணியிருக்கு. இருக்கிறது பூராமே நான் அறுவடை பண்ணலைங்க. ஒரு பாதி தாங்க இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கேன். ஏன்னா, பாதிய வந்து நம்ம தண்ணி விட போக வர நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி செடியிலே கொஞ்சம் விட்டுட்டேங்க. பெரும்பத்தா மட்டும் இருக்கிறத மட்டும் நான் அறுவடை பண்ணிக்கணுங்க இன்னைக்கு. ஏன்னா, மாடியில நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு இந்த மாரி பழங்கள் இருக்கிறத வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுனே வேலை செஞ்சோம்னா, நம்மளுக்கும் அந்த வேலையினுடைய கலப்பு தெரியாதுங்க. அதனால இந்த மாரி நான் வச்சுக்கிறதுங்க. சரி, இந்த கலாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலைக்கு எனக்கு ஒரு எனர்ஜிங்க இது. பாருங்க எவ்வளோ காய் இருக்கு. ஒரு 400 கிராமுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு காய் இப்ப அறுவடை பண்ணியிருக்கேங்க நானு. 1/2 கிலோ கம்மிங்க. நான் 1/4 கிலோவுக்கு மேலேங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து விதையின் செடியின் வந்து வளர்ச்சி போடுறோங்க. அதாவது நம்ம நட்டு விதை நட்டு 20 நாள்ல செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பவுல் வந்து பெரிய பவுலுங்க இது. 1 லிட்டர் பவுல் இது. அதில பாருங்க எவ்வளோ ரப்பி இருக்குது பாருங்க. காய் நல்லா வெயிட்டாவும் இருக்குது. நல்லா இருக்குதுங்க. காய் பார்க்க சூப்பரா இருக்குதுங்க. சாப்பிடவும் நல்லா இருக்குதுங்க.
கலர் பாருங்கள் என்ன அட்ராக்ஷனாக இருக்குது. க்ரீனும் பிங்க்கும் கலந்த மாதிரிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் அடுத்தது வந்து செரிப்பழம் பறிச்சுக்கலாம். செரிப்பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதனுடைய கலரும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனான கலர் தாங்க. செரிப்பழத்துக்கும் மெயின்டெனன்ஸும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. எரு கொஞ்சம் போடலாங்க. எருவுனா ஆட்டு எருவுங்க. லிக்விட் தண்ணி ஊற்றலாம். லிக்விட் தண்ணி ஊற்றினா நல்லா பூ எடுத்து நல்லா பிஞ்சு போடுதுங்க. நிறைய போடுது. இப்போ வந்து சீசனுங்க இதுக்கு. அதனால் இதுக்கு மேலே நமக்கு செரிப்பழம் வந்துகிட்டே இருக்குங்க. அதிகமாக ஷார்ட்ஸ் தாங்க அதிகமாக நான் அந்த செரிப்பழம் போடுவேன். ஏன்னா 1, 2, 1, 2 நம்மளுக்கு வந்து அது வர்றதுனால நம்ம ஷார்ட்ஸ் தாங்க அதிகமாக எடுப்பேன் நானு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. இன்னைக்கு 4 பழம் கிடைச்சிருக்குதுங்க. அத்திப்பழம் தாங்க குருவி கிட்ட இருந்து என்னால காப்பாத்தவே முடியறதில்லைங்க. குருவி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுதுங்க. வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் இதுக்கு மேல வ இன்னும் 2, 3 பிஞ்சு இருக்குங்க. அத அப்படியே நான் விதைக்க விடலான்ட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டில வந்து கொஞ்சம் நீளங்க. நீளம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டில ஒரு வால் கத்திரிக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதுக்கு மேல இருக்கிற பிஞ்செல்லாம் வந்து விதைக்க விடலான்ட்டு இருக்கிறேங்க. விதை வேணுன்றவங்க இதில வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேங்க. வேணுன்ற விதைய நீங்க வாங்கிக்கலாங்க. கேட்லாக் பார்த்து உங்களுக்கு என்ன விதை வேணுமோ வாங்கிக்கலாங்க. இப்ப என்கிட்ட இருக்கிற விதைங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவைலபிள்ல தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் கேட்லாக்ல வச்சிருக்கிறதுங்க. வரி கத்திரிக்காவும் சூப்பரா இருக்குதுங்க. இதனுடைய ரகமும் இப்போ நம்ம கிட்ட விதை இருக்குதுங்க. எஃகு நீல கத்திரிக்காங்க இது. அதாவது முட்டை ஷேப்ல இருக்கிறதுனால அந்த கத்திரிக்காயோட பேரு அதுதாங்க வருது. எஃகு நீல கத்திரிக்காங்க. இதனுடைய விதையும் இருக்குதுங்க. இப்ப இதுக்கு மேல செடியில இருக்கிற காயும் வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க போட்டுருக்கிறேன். 2 காய் விட்டுருக்குறேங்க விதைக்கு. வாங்க அடுத்தது வந்து வெள்ளப்பாகல் பறிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்டுக்கு முன்னாடி செடியில இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் விதை போடணுன்ட்டு போடலைங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்ட வந்து நம்ம செடிங்களுக்கு கொட்டும்போது, அதில இருக்கிற விதை முளைச்சு வந்த கொடிங்க இது. சரி கொடி நல்லா இருக்கே! வளரட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. அது என்னன்னா, ரோஸ் செடி மேல போய் வளர்ந்துக்குச்சுங்க. ரோஸ் செடி இப்ப அமுத்திருச்சுங்க. சரி பரவால்ல இருக்கட்டும் விடு பந்தலுக்கு அதுவும் பாவம் என்ன பண்ணும்னு சொல்லி விட்டுட்டேங்க நானும். பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. மண்ணுல வச்சாலும் நம்மளுக்கு இவ்வளோ நீளம் வருது பாருங்க. கேரி பேக்ல வச்சாலும் அவ்வளோ நீளம் வருதுங்க. உங்களுக்கு அறுவடையில இப்ப காட்டியிருப்பேங்க. பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெள்ளப்பாகல் நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு 2 காய் இருக்குதுங்க. 2 காயும் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ காய் அளவுக்கு நம்மளுக்கு காய் இருக்குதுங்க. இன்னும் பிஞ்சு நெறைய போட்டிருக்குதுங்க. பிஞ்சு வந்து இன்னும் இருக்குதுங்க. பாருங்க நல்லா இருக்குது. பிஞ்சும் நல்லா இருக்கு. சொத்தல் இல்லாத சூப்பரா இருக்குதுங்க வெள்ளப்பாகல். அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய காம்பவுண்டுக்கு முன்னாடி தாங்க வச்சிருக்கேன். கீரை இன்னைக்கு பறிச்சேன். சரி அப்படியே அத உங்ககிட்ட காட்டலான்ட்டு அப்படியே காட்டுறேங்க. இது பார்த்தீங்கன்னா, மதுரை மல்லிங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. பூவு. ஒரு பூவுமே ரோஸ் அதாவது குட்டி ரோஸ், பட்டன் ரோஸ் இருக்கிற சைஸ்ல வருதுங்க இந்த பூவு. வாசம் சும்மா அள்ளுங்க. அந்த அளவுக்கு வாசம் இது. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க பூவு. நான் வீட்டுக்கு முன்னாடி மணக்கட்டுனே நான் விட்டுட்டேங்க. நல்லா வாசனையா இருக்குங்க நம்மளுக்கு. எதிர்க்க இருக்கிறதுனால சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுருக்கிறேங்க. ஒரு மொளம் வருதுங்க நம்மளுக்கு காய். பாருங்க நீங்களே. ஒரு மொளம் இருக்குதுங்க காய். வாங்க அறுவடைய பார்க்கலாம். 4 செரிப்பழம், கலாக்கா, கத்திரிக்காய் இருக்குதுங்க. இன்னும் வந்து வெள்ளப்பாகல் வந்து அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்க. இந்த கத்திரிக்காய் இந்த மாரி நம்ம கிட்ட இப்ப அறுவடைக்கே நம்மளுக்கிட்ட வந்து பச்சை கத்திரிக்காய் இன்னைக்கு இல்லைங்க. மொத்தம் 5 வகை இருக்குதுங்க கத்திரிக்காய். இப்ப இருக்கிற ரகத்திலேயே பார்த்தீங்கன்னா, 5 வகை கத்திரிக்காய் இருக்குதுங்க. பாருங்க இந்த காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது, எவ்வளோ அழகா இருக்குது. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்க. பாய்.